மேமோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா 2 சைடும் இடிச்சிட்டே இருக்கு டாக்டர், என்னால் எதுவுமே சாப்பிட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதையும் சஜஸ்ட் பண்ணேன். எப்படி வரப்போகுதுன்னு அவங்களுக்கு ப்ரீ வீடியோ காமிச்சோன்னே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி ரூட் கெனால் பண்ணிட்டீங்க, எதுக்கு சார் கேப் போடணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆனால் கம்பல்சரி போட்டு தாங்க ஆகணும். ரூட் கெனால் பண்ணிவிட்டு எதுக்கு கேப் போடணும்னு நாங்கள் சொல்கிறோன்னா, நீங்கள் கேப் போடாமல் விட்டுட்டிங்கன்னா நேச்சுரல் டூத்தோட ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது ஆர்டிஃபிஷியல் ஆகிடும். ஆர்டிஃபிஷியல் ஆகும்போது அந்த சிமெண்ட் எல்லாமே நீங்கள் சாப்பிடும்போது அது கரைஞ்சிட்டே வந்துடும். கரைஞ்சிட்டே வரும்போது நீங்கள் ஏதாவது ஆடாக நீங்கள் கடித்து சாப்பிட்டீங்கன்னா அந்த ரூட் கெனால் பல்லே உடஞ்சிரும். அந்த உடையாமல் இருக்கிறதுக்காக தான் கேப்பு போடணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லுவோம். கேப்பு போட்டிங்கன்னா அந்த டூத் வந்து லைஃப் லாங்க்கு சேஃபாகவும் ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். நீங்கள் எது கடித்து சாப்பிட்டாலும் அந்த பிரஷர் வந்து அந்த கேப் மேல தான் கொடுக்கும், டூத் மேல கொடுக்காது. உடையாம இருக்கிறதுக்காக தான் கேப் போடணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு எதுக்கு சார் நான் டென்டல் விசிட் பண்ணணும், பெயினே இல்லையே, பெயின் இருந்தா தானே நான் டென்டல் விசிட் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. சார் நீங்க நெயில் வளர்ந்துருச்சுன்னா நெயில் கட் பண்றது இல்ல, ஹேர் வளர்ந்துச்சுன்னா ஹேர் கட் பண்றது இல்ல, ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் டென்டல் விசிட்டும் நீங்க எவ்ரி 3 months இல்லைன்னா 6 months பெயின் இருக்கோ இல்லையோ கம்பல்சரி விசிட் பண்ணீங்கன்னா பல்லு வலியிலேருந்து ஈறு பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. நாங்களே பார்க்குறோம். சார் எனக்கு எந்த பெயினும் இல்லை, ஆனால் எனக்கு ஈறு எல்லாமே ப்ளீட் ஆகுது, ரத்தம் வருது, எதனால ப்ரஷ் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் எவ்ரி 3 months to 6 months பெயின் இருக்கோ இல்லையோ கம்பல்சரி டென்டல் விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசா. இந்த சாரோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பல்லு ஃபுல்லாகவே ஈர் இன்ஃபெக்ஷனால் பல்லு எல்லாமே ஷேக் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப அவஸ்தப்பட்டிருந்தா, என்னால் சாப்பிட கூட முடியல டாக்டர், சீர் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது, வாய் ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்குது, அப்படி பல்லே போனதுனால வாழ்க்கையே போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் உங்களுக்கு பல்லு கட்டி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பல்லு கட்டி விட்டுருக்கோம். உங்கள் ஃபேமிலிஸில் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் டிகே காசஸ் பண்ணுங்கள். சாப்பிடும்போது உதட்ட கடிச்சிக்கிட்டீங்களா தெரியாமல், பெயின் சிவியராக இருக்கணும். நீங்கள் தெரிஞ்சே உதட்ட கடிச்சாலும் பெயின் இருக்கவே இருக்காது. ஏன் தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஏன் உதட்ட கடிச்சு பார்க்குறீங்க?